வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திமுக கட்சி தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். என்ன அந்த ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சி சரியில்லை, திமுக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி சரியில்லை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில், அதுவும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிவிப்பு வந்து போச்சு. இந்த நேரத்தில் ஒரு ஓட்டுகளை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆர்ப்பாட்டம் அன்றைக்கி நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கு. அதுபோல் விழுப்புரத்தில் நடந்திருக்கு. இந்த விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்து நிருபர்கள் பேட்டி கேட்குறாங்க. அந்த பேட்டிக்கு முன்னாள் அமைச்சர், ஒரு முக்கியமான அமைச்சர் சிவி சண்முகம் பார்த்திங்கன்னா, அதிமுகவில் அமைச்சர்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் முக்கியமான அமைச்சர்களில் இவர் ஒருத்தர். இவர் என்ன கேட்டிருக்கிறார், பேசுகிறாரு நிருபர்கள் மத்தியில், ஸ்டாலின் கனவு காணுங்கள், ஏதாவது குறை இருந்தால் உங்களுக்கு என்ன கனவு இருக்குது அப்படின்னு கேளுங்க, அந்த கனவை கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதாகவும், அதுக்கு அதை சொல்லிவிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு கனவு இருக்குது, என்ன கனவுன்னு சொன்னால் எனக்கு நயன்தாரா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுறார், பேட்டி கொடுக்குறார். இது எல்லா ஊடகத்திலும் எல்லாம் வந்திருக்கு, அனைவரும் பார்த்த ஒரு விஷயம். நான் என்ன கேட்குறேன், திராவிட இயக்கம் உருவானதே பார்த்திங்கன்னா கல்விக்காகவும் சுயமரியாதைக்காகவும் தான். பெரியாருடைய முக்கியமான ஒரு பிரச்சனை பெண் உரிமை. பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆணுக்கு இருக்கிற அத்தனை உரிமைகளும் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் பெரியாருடைய சிந்தனை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு தாய் கழகம், திராவிடர் கழகம், அதில் திமுக, அதுக்கு பிறகு அண்ணா திமுக, ஒரு திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி, அந்த பெரிய கட்சியினுடைய ஒரு மூத்த ஒரு அமைச்சர் எனக்கு நயன்தாரா வேணும், இதை ஸ்டாலின் கொடுப்பாரா அப்படின்னு கேட்குறது எவ்வளவு அபத்தமானது, அசிங்கமானது, ஆபத்தானது என்பதை பொதுமக்கள் அருகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால், இவங்க நடத்தின ஆர்ப்பாட்டம் எதுக்காக நடத்தினாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாடு அரசில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, வன்முறை காடாக போயிடுச்சு, கலவரம் நடக்குது, திருட்டு நடக்குது, சண்டை நடக்குது, சச்சரவு நடக்குது, பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க, இதெல்லாம் இந்த ஆட்சி சரியாக கவனிக்கலைன்னு சொல்லி பெண்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவர்கள் இப்படி பேசியிருப்பது, இது சரியாக இருக்குமா, இது சரிதானா என்பதை பொதுமக்களாகிய நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் திமுகவில் இருக்கலாம், அண்ணா திமுகவில் இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த அமைப்பில் இருந்தாலும் அது போன்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சிவி சண்முகத்தை பொறுத்தவரையிலையும் டிவியில் பேட்டி ஈட்டி கொடுத்தாருன்னா எப்போ பார்த்தாலும் போதையில் இருக்கிறது தான் வழக்கம். அவருக்கு போதை இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில், டிவி நிகழ்ச்சிகளில் நிருபர்கள் பேட்டி எடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா வரம்பு மீறிய பேச்சுகள் பேசுவார். போதையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர் யார்? அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம். அவர் இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்படி செய்கிறாருன்னா இது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை அருள்கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் இந்த சிந்தனை அவங்களுக்கு வந்துச்சு? ஏன்னா அவங்க கூட்டணி சேர்ந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி, சந்து முன்னணி, இந்த இந்து அமைப்புகளோட சேர்ந்ததுடைய விளைவு அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூடா நட்பு கேடா முடியும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இன்றைக்கி ஆர்எஸ்எஸோட போய் சேர்ந்தவொன்னே ஆர்எஸ்எஸ்னுடைய பெண்களை பெண்களாகவே மதிக்கக்கூடிய கொள்கை ஆர்எஸ்எஸ்க்கு கிடையாது. பெண்களை ஒரு போகப் பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை தான் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை, இந்துக்களுடைய கொள்கை. இன்னும் சொல்லப்போனால் தேவதாசி முறை இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, தேவதாசி முறை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, தேவதாசி முறையெல்லாம் ஒழிக்கக்கூடாது, தேவதாசி முறையெல்லாம் இருக்கணும்னு போராட்டம் நடத்தினது தான் சங்கிகள், இந்து அமைப்புகள். இப்படி இருக்கக்கூடியவர்களோடு கூட்டணி சேர்ந்து இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திமுக கருப்பு வெள்ளை சேப்பு
அப்படின்னு இருக்கிற கட்சி இன்றைக்கி காவி நிறமாக முழுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் இருக்க முடியுமா? ஒரு பொது வெளியிலே ஒரு பெண்ணை, அதுவும் நடிகை நயன்தாராவை கொச்சைப்படுத்துகிறார் என்று சொல்ல, அவருக்கு கணவர் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரு பெண்ணை நீங்கள் கொச்சைப்படுத்த முடியுமா? பொது வெளியில் பேட்டி கொடுக்கும்போது எனக்கு நயன்தாரா வேணும் அப்படின்னு ஒரு வாய் கூசாமல் நா கூசாமல் அப்படின்னு சொன்னால், அப்போ நயன்தாராவை எந்த அளவிற்கு இவர் கேவலமாக பார்க்கிறார் என்பது இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நயன்தாரா அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் மகளிர் அணி இல்லையா? உங்கள் கட்சியில் மகளிர் அணி நிறையா இருக்காங்க. அப்போ அவங்களையெல்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? உங்கள் கட்சிக்கு தலைவரே யார்? ஆமாம், ஜெயலலிதா அவர்கள் தானே. புரிந்து கொள்ள வேண்டாமா? அப்போ அந்த அம்மாவை தலைமையாக ஏற்றுக்கிட்டு, தலைவராக ஏற்றுக்கிட்டு, நீங்கள் இது மாதிரி பொது வெளியில் பெண்களை கேவலப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதுமான பேட்டி கொடுப்பது என்பது நாகரிகமற்ற செயல் என்று மாபெரும் கண்டனத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். ஒரு குற்றத்தை பண்ணிவிட்டு, ஒரு தவறை பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்பது என்பது தவறு. அவர் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கணும். பொது வெளியில் நயன்தாரா புகார் கொடுக்கணும். இந்த அம்மா புகார் கொடுக்கணும். ஒரு பொது வெளியில் எனக்கு கனவு காணுங்கள்னா, கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டை வல்லரசாக்குவதற்கு மாணவர்கள் கனவு காண வேண்டும். இந்த இந்தியாவை மேம்படுத்த வேண்டும், இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும், இந்தியாவை மற்ற நாடுகளைப் போல ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள்னு மாணவரை நோக்கி சொன்னார். ஆனால் இவர் கனவு கண்டிருக்காரு பாருங்க. இவருக்கு நயன்தாரா வேணும்னா இன்னும் இந்த மயக்கத்திலிருந்து சிவி சண்முகம் அமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய அமைச்சர் சிவி சண்முகம் இன்னும் வெளியில் வரல. இன்னும் மயக்கத்திலே, நயன்தாரா மயக்கத்திலேயே இருக்காரு அப்படிங்கிறது, பெண்கள் மயக்கத்திலேயே இருக்காரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிய வருகின்றன. ஆகவே தான் நாம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வளவு வாழ்க்கை முறை முன்னேறி போச்சு. இன்றைக்கி அனைத்து பணிகளிலும் பெண்கள் வந்துட்டாங்க. நீதிபதியாக இருக்காங்க, ராக்கெட் ஓட்டுறாங்க, விண்வெளிக்கு போகிறாங்க, செஸ்ஸு விளையாண்டு அதில் நான் உலக நாடுகளில் போட்டி போடுறாங்க. இன்றைக்கி நாலேஜ் வளர்ந்து போச்சு. ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெண்கள் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு நிலையில், அதுவும் இல்லாமல் இப்போ சண்முகத்தை பெற்றதும் ஒரு தாய் தானே, ஒரு பெண் தானே. உங்களுடைய மனைவியும் ஒரு பெண் தானே. உங்களுடைய மகள்கள் இருந்தால் அவங்களும் ஒரு பெண் தானே. அது மட்டுமல்ல, உங்கள் உறவுக்காரர்களும் ஒரு பெண் தானே. இந்த நாட்டில் தாயாக, தங்கையாக, சகோதரியாக பார்க்க வேண்டிய பெண்களை பொதுவெளியிலே சம்மந்தம் இல்லாமல் நீ எதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிற, அந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் நம்ம மக்கள் சிரிப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக, மக்கள் கைத்தட்டுவார்கள் என்பதற்காக உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சங்கதியை, அதுவும் ஸ்டாலினை எந்த பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க? தமிழக முதலமைச்சரை கனவு காணுங்க முதலமைச்சர் சொல்கிறாரு. உங்கள் கனவு இருந்தால் சொல்லுங்கள், அதை செய்கிறேன் அப்படிங்கிறது. அவர் தில்லாக நெஞ்சை நிமிர்த்தி, என்னுடைய ஆட்சியில் இவ்வளவு நலத்திட்டங்கள் செய்திருக்கிறோம், ஏதாவது குறை இருந்துச்சா, ஏதாவது உங்களுக்கு கனவு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை நான் செஞ்சு தரேங்கிற அடிப்படையில் இன்றைக்கு நெஞ்சை நிமிர்த்தி கையை உயர்த்தி இன்றைக்கி சொல்லுகிறார் என்று சொன்னால், அது இந்த ஆட்சியினுடைய மாண்பை வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு சரியான நீங்கள் பதிலடி கொடுங்க. வேறு மாதிரி சொல்லுங்கள், நலத்திட்டங்கள் சரியில்லைன்னு சொல்லுங்கள். அதுக்காக முதலமைச்சர் கனவு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாக்கா, உடனே முதலமைச்சர் கேட்குறாரு எனக்கு நயன்தாராவை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எவ்வளோ பெரிய அசிங்கமான பேச்சு. நீ நடத்தின ஆர்ப்பாட்டமே புஷ்னு பேச்சு. அந்த பேச்சில் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே இந்த ஒரு வரியில் அடிபட்டு போச்சே. அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க? நடிகைக்கு மான உணர்ச்சி கிடையாதா? நடிகைக்கு அறிவு உணர்ச்சி கிடையாதா? நடிகைன்னு சொன்னாவே கேவலமானவர்களா? நடிப்பு என்பது ஒரு தொழில். ஒரு பெண்ணு லேடி வக்கீலாக இருக்காங்க, அது ஒரு தொழில். நடிப்பு என்பது அது ஒரு தொழில். அரசியலில் உங்கள் அமைப்பில் பெண்கள் இல்லையா? அதிமுகவில் உங்கள் தலைவரே பெண் தானே. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிவி சண்முகம் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் தன்னுடைய நாவை அடைக்கிருக்க வேண்டாமா? பொதுவெளியில் ஓட்டு தேர்தல் நெருங்கிடுச்சு, 10 ஓட்டு 15 ஓட்டு ஒரு ஓட்டு சேகரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வாயை விட்டு எதையோ புண்ணாக்கிக்கிட்டதா சொல்லுவாங்களே, அது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த நோக்கத்துக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை சிதைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு சிவி சண்முகம் அவர்கள் இதை பேசியிருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது. இதை வன்மையாக கண்டிக்க நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆட்சி எதிர்காலத்தில் வந்தால் என்ன ஆகும்?
நினச்சி பாருங்கள். இன்றைக்கி திராவிட மாடல் நினச்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு கனவு காணுங்கள்னு சொன்ன சின்ன விஷயத்துக்கு எனக்கு நயன்தாரா வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரே சொல்கிறாருன்னு சொன்னால் இவர்களெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வாங்க என்பதை பொதுமக்களும் பெண்களும் எண்ணி பார்க்க வேண்டும். நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் சொல்கிறோம், இப்படிப்பட்ட கலிசடைகளை, இப்படிப்பட்ட கலிசடை வார்த்தைகளை, இப்படிப்பட்ட மோசமான சங்கதிகளை மக்கள் வேறு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மதசார்பற்ற மக்கள் முற்போக்கு கூட்டணி, அந்த கூட்டணி இன்றைக்கு தேர்தலில் ஒவ்வொரு எம்எல்ஏ நிற்க இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அவங்கவுங்க ஏரியாவில் என்னென்ன சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த சின்னத்திற்கு பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் வாக்களித்தால்தான் ஒரு நல்ல ஆட்சி அமையும். இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்கம், திராவிட மாடல் அப்படின்னு சொன்னாவே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களே, பாதிக்கு பாதி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 50% நலத்திட்டங்கள் ஆண்களுக்கு, 50% நலத்திட்டங்கள் பெண்களுக்கு. இன்றைக்கு சமமாக பார்க்கக்கூடிய பார்வை திராவிட மாடலுக்கு ஆட்சிக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி ஒரு மலர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.